அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, இந்த ஏலியனோட தோல் பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது வெளிப்புற தோல் பகுதி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அதுதான் இதுக்கு டியூரபிலிட்டியே அதிகமா குடுத்திருக்கு அப்படிங்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஆனா, அவளோட உள்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதாவது வாய்க்கு உள்பகுதி, அந்த பகுதி வந்து இதுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட். அது வந்து ரொம்பவே வீக்கா இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அதுக்காக ரொம்பவே வீக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. வெளித்தோல் பகுதிய விட உள்பகுதி வந்து இதுக்கு ரொம்ப கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி காட்டியிருப்பாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமண்ட் ஹெட் வந்து தன்னோட கிறிஸ்டலை வச்சு பல தாக்குதலை வந்து நம்ம ஸ்லாம் வார்ம் மேல கொடுத்துருக்கோம். ஆனாலும் ஸ்லாம் வார்முக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஆனா அது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா, அதோட கிறிஸ்டலை வச்சு ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணி அதோட வாய்க்கு உள்ள குத்தும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்லாம் வார்ம் அந்த இடத்துல வலி தாங்க முடியாம பயங்கரமா கீழே விழுந்து துடிச்சிருக்கும், பயங்கரமா அங்கேயும் இங்கேயும் அலபாஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய உள் தோல் பகுதி வந்து கொஞ்சம் வீக்னஸா தான் அதுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. ஆனா அதே நேரத்துல அது ரொம்பவும் வீக் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைமண்ட்